Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. பொது இடங்களில் மாடுகளை வெட்ட தடை கோரிய வழக்கில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். இந்து மக்கள் கட்சியின் இளைஞரணி பொதுச் செயலாளராக உள்ள சூரிய பிரசாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு கோவை, துடியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பொது இடங்களில் மாடுகள் வெட்டப்பட உள்ளதாகவும், பொது இடங்களில் மாடுகளை வெட்டுவது சட்டவிரோதம் எனவே இது குறித்து தான் அளித்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் GR சுவாமிநாதன், V லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த மே மாதம் 27ஆம் தேதி விசாரித்து ஒரு விரிவான உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அதில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு விதிகளிலும் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே மாடுகளை வெட்ட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய உயர்நீதிமன்றம் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர பிற பகுதிகளில் மாடுகளை வெட்டக்கூடாது என்றும், பொது இடங்களில் மாடுகளை வெட்ட தடை விதித்ததாகவும், பொது இடங்களில் மாடுகள் வெட்டப்படவில்லை என்பதை தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளரும் DGPயும் உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்துதான் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கறிஞர் ஜஸ்டிஸ் நரசிம்மன் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த உத்தரவு என்பது பொது இடங்களில் மாடுகளையும் கன்றுகளையும் வெட்ட தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இடைக்காலமாக அந்த உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.